எம்பிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியால போட்டி வந்து ரொம்ப கடுமையா இருக்கு. 2வது கவர்மெண்ட் சீட் எடுத்துட்டு போணுன்றவங்களுடைய சீட்ஸும் அங்க வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்க்க முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட 20,00,000 24,00,000 வரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் எழுதக்கூடிய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா சீட்ஸோ 1,37,000 தான் வந்து த்ரூ அவுட் இந்தியால இருக்கு. அதுவும் கவர்மெண்ட் போச்சுன்னா, பிரைவேட்ல கொஞ்சம் தான் இருக்கு. அப்ப அந்த பிரைவேட்ல கிடைக்கக்கூடிய சீட்ஸ் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணா கூட கிடைக்குமா அப்படின்றதும் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு வெளிநாடுகளை நோக்கி மக்கள் மாணவர்கள் படிக்கக்கூடிய எண்ணிக்கை ஒவ்வொரு வருடமும் அதுவும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல எது பெஸ்ட்? இங்கேயே பிரைவேட்ல படிச்சிடலாமா? டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போயிடலாமா? இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்துக்கலாமா? இல்ல அப்ராட்லயே போயிடலாமா? அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து மாணவர்களுக்கும் இருக்கு, அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் இருக்கு. இப்போ நம்ம டீம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டீட்டெயில் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. பிரைவேட் காலேஜஸ் எம்பிபிஎஸ் இந்தியாவில் படித்தா எப்படி இருக்குது சினாரியோ, இதுவே அப்ராடில் படிச்சிங்கன்னா என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இருந்து அங்கே போய் படிக்கிற சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து, அப்புறமா உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது, படித்து முடிச்சுட்டு வந்தால் அதுக்கோட ஹையர் ஸ்டடீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கண்டென்ட்டை யாரெல்லாம் இப்போ +2 முடிச்சுட்டு போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுமே நீட் எக்ஸாம் எழுதி எம்பிபிஎஸ் சீட்டு வாங்க போகிறோம், இல்லை அப்ராட் போய் படிக்க போகிறோம், இல்லை ப்ரைவேட்டில் படிக்க போகிறோம், இல்லை கவர்மெண்ட் சீட் எடுக்க போகிறோம், இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இப்போ கூட லாஸ்ட் வரைக்கும் 5வது ரவுண்டு கூட பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்டு கிடைக்குமா, அப்ராடு போயிடலாமா அப்படின்ற மாதிரி இப்போ யோசனை பண்ணிட்டு இருப்பீங்களா? இவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் என்ன பண்ண போகிறோம் விஷயங்களை வந்து கொடுத்துருக்கோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். வீடியோக்கு போகலாமா? என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், மிக்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இப்போ எம்பிபிஎஸ் இன் இந்தியன் பிரைவேட் காலேஜஸ் விசா எம்பிபிஎஸ் அப்ராட் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக நம்ம பேச போகிறோம் சொன்னோம் இல்லையா? இதில் காஸ்ட் என்ன, குவாலிட்டி எப்படி இருக்கும், தென் எதனா லைசன்ஸ் வாங்கணுமா, தென் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கேன் நான் படித்து முடிக்கிறதுக்கு, முடிச்சதுமே நான் வந்து வேலை செய்கிறப்ப எனக்கு எவ்வளோ கிடைக்கும், தென் கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது ரியலாக அப்படின்றது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனஸ்ட் டேட்டா பேஸ்டு கம்பேரிசன் தான் நம்ம வந்து உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கோம். ரைட்டா? போலாமா? ஓகே. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒய் திஸ் கம்பேரிசன் மேட்டர்ஸ், ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். ஏன்னா நிறைய இடத்துல எதுக்கு சார் இதெல்லாம் தேவையில்லாமல் ஏன் சார் டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்ற எண்ணிக்கை வந்து நிறையவே இருக்குது. அது நீட்டோட எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுலேயே நம்மளுக்கு தெரியுது இல்லையா? இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 22 லட்சம் பேர் எழுதினாங்க. அதுக்கு முன்ன வருஷம் 24, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 23 லட்சம். அப்போ இந்த எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்சத்துல இருந்து அப்படியே டபுள் ஆயிடுச்சு. இப்போ ரைசிங் நீட் கம்பேரிசன் கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி 18 லட்சம் மக்கள்ல இருந்து 24 லட்சம் வரைக்கும் இன்னைக்கு கூடுதலாக அந்த நம்பர்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியாவில் இந்த நீட்டு ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் சீட்ஸ் நம்ம பார்த்தோம்னா 1,37,000 சீட்ஸ் தான் த்ரூ அவுட் இந்தியாவில், இன்க்ளூசிவ் ஆஃப் கவர்மெண்ட், பிரைவேட் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி இதெல்லாம் சேர்த்தே நம்மளுக்கு 1,37,000 சீட்ஸ் தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஃபீஸ்லாம் எப்படி இருக்கு? சர்ருடையது. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு முன்னாடி ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி எடுத்தீங்க அப்படின்னா டோட்டல் ஃபீஸ், இப்போ ராமச்சந்திரா ஃபீஸ்லாம் டீம்டு யூனிவர்சிட்டி எடுத்தீங்கன்னா பிஃபோர் நீட் எக்ஸாம்ஸ் 9 lakhs தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்தா 30 lakhs. எத்தனை மடங்கு ஏறி இருக்கு பாருங்க. ரைட்டா? அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபீஸுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ப்ரைவேட்டில். ரைட்டா? ஏன்னா டிமாண்ட். அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இன் இந்தியா சார்ஜ் எனிவேர் பிட்வீன் 60 lakhs to 1.5 crores வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்குறாங்க.
நீட் எக்ஸாம்ஸ் மூலயமா போனால் கேபிடேஷன் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக சில ஃபீஸ்லாம் வாங்க தான் செய்கிறாங்க, கேபிடேஷன் கேட்குறாங்க அப்படின்ட்டு மாணவர்கள் மற்ற பெற்றோர்கள் கும்பிட்டு தான் இருக்காங்க. இப்போ நடந்த ரீசெண்ட் கவுன்சிலிங்கில் எங்களுக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்துருக்கு, என்னெல்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குவீங்களோ அதெல்லாம் ப்ரீ டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். ப்ரீ டிஸ்க்ளோஷர் ஒன்று கொடுத்துட்றாங்க, ஆனால் அங்கே போனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க. அதை யாருமே கேட்கறதுக்கும் ரெடியாக இல்லை. ஏன்னா குழந்தை படிக்கணும் சார், அப்புறம் 5 வருஷம் அங்கே இருக்கணும் சார், அப்புறமா என் குழந்தைக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி நிறைய பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவிக்கிறாங்க, சொல்ல முடியல. அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் சரி ஓகே, வித் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சூசிங் எம்பிபிஎஸ் அப்ராட் அஸ் ஏ வைபிள் ஆல்டர்னேட்டிவ், ரைட்டா? அதனால என்ன ஆகுது, சரி என்னத்துக்கு தேவையில்லாமல் இங்கே போய் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு இவங்க கிட்ட மல்லு கட்டிட்டு காம்படிஷன் கொடுன்னு சொல்றது முடியலன்றது, சீட்டும் வாங்க முடியல, மார்க்கும் ஜாஸ்தி வேணும்ன்றாங்க, அமௌண்ட்டும் ஜாஸ்தி கேட்குறாங்க. அப்படின்றப்பதான் இங்கே வந்து அடுத்த ஆப்ஷன் ஃபேமிலி ஸ்பேசி கிரிட்டிக்கல் கொஸ்டின் இஸ் ஹையர் காஸ்ட் ஆல்வேஸ் நானிமஸ் வித் பெட்டர் குவாலிட்டி அண்ட் கேரியர் அவுட்கம்ஸ், ரைட்டா? அதனால அதை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு காஸ்ட் கம்பேரிசன் நம்ம பார்த்துடலாம். த பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி இந்தியன் பிரைவேட் காலேஜஸுக்கும் நம்ம எம்பிபிஎஸ் அப்ராடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டியூஷன் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 60 lakhsலேருந்து 1.2 1.5 crores வரைக்கும் இன்னைக்கு வந்துடுது ப்ரைவேட் காலேஜஸில். தென் இன்டர்ன் காஸ்ட் அப்படின்றப்ப டொனேஷன் கேட்கறது இல்லை அப்படின்றத அஃபிஷியலாக சொல்கிறாங்க. பட் சம் காலேஜஸ் தே ஆர் ஆஸ்கிங் டொனேஷனு, கேபிடேஷனு, அங்கே பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் தான் இப்போ கொடுக்கணும், நீங்கள் தானே படிக்க போகிறோம் அப்படின்ட்டு கூலாக சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி சில பேரண்ட் சில காலேஜில் சேர்க்குறப்ப சொல்கிறாங்க. தென் வந்து எக்யூப்மெண்ட், அகாமடேஷன், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா 75 lakhsலேருந்து 1.5 crores வரைக்கும் இது இந்தியன் காலேஜஸில் ப்ரைவேட்டில் போய் ஜாயின் பண்ணுறப்ப இது இருக்குது. மெனி காலேஜஸ் டிமாண்ட் நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் அண்ட் ஹேவ் வேரியபிள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அக்ராஸ் வந்து டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட் கேட்டகரிஸில் கேட்குறாங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, அதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருக்கு இதெல்லாம் என்னெல்லாம் ஃபீஸ் வாங்க போகிறீங்களோ பெரிய டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும்ட்டு. பட் அங்கே போனால் ரிசிப்டே இல்லாமல்லாம் ஃபீஸ் கேஷ்லலாம் வாங்குறதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க, ரைட்? இதுவே அப்ராடு எம்பிபிஎஸ்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டியூஷன் ஃபீஸு ஒரு 15 லட்சத்துலேருந்து 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் வேரியஸ் காலேஜஸ் வேரியஸ் கண்ட்ரீஸில் இருக்குது. சில நல்ல காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 lakhs வரைக்கும் வாங்குறாங்க. ஒரு நார்மலாக ஒரு ஆவரேஜ் ஓகே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வந்து இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட் ப்ரைஸிங், நோ கேபிடேஷன் ஆர் டொனேஷன். இந்த நம்ம வெளிநாடுகளில் போகிற வரைக்கும் நிறைய இடத்துல போகிறப்ப எதுவும் கேபிடேஷனோ இல்லை டொனேஷன் மாதிரி எந்த ஃபீஸுமே வந்து வாங்கல. பட் அங்கே கூட சில இடத்துலலாம் ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் கூட வாங்கி தராங்க. அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றப்ப இங்கே என்ன வருதுன்னா ட்ராவலு, விசா, இன்சூரன்ஸ் இதெல்லாம் நம்ம கம்பல்சரி நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத எடுத்துகிட்டோம்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 25 lakhsலேருந்து 50 to 60 lakhs வரைக்கும் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்ட்ரிஸ் லைக் ரஷ்யா, பிலிப்பைன்ஸு, கசகஸ்தான், கிர்கிஸ்தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் என்எம்சி ரெகனைஸ்டு ப்ரோக்ராம்ஸ் அட் சிக்னிஃபிகன்ட்லி லோவர் காஸ்ட். என்எம்சி நார்ம்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா the cost completing 2 to 3 MBBS degree abroad equal the investment required for single private MBBS seat in India அப்படின்ற மாதிரி இருக்குது, ரைட்டா? அப்போ காஸ்ட் வைஸ் நம்ம பார்க்குறப்ப இந்தியாவில் வந்து படிக்கிறது வெளிநாடுல போய் படித்து முடிச்சுட்டு வரலாம் அப்படின்ற ஒரு தோற்றம் காஸ்ட் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இருக்குது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆனுவல் லிவிங் காஸ்ட் அப்படின்றப்ப எடுத்தோன்னா ரேஞ்ச் 1.5லேருந்து 3 lakhs பெர் இயர் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இதில் தேவைப்படுது ஹாஸ்டல். ஏன்னா இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா போட்டோன்னா அங்கங்கே டிஸ்ட்ரிக்டில் சீட்டு கிடச்சிதுன்னா ஓகே, வெளி டிஸ்ட்ரிக்டில் கிடச்சுன்னா அங்கேயும் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ஹாஸ்டல் நம்ம வந்து கண்டிப்பாக அகாமடேஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அங்கேயும் 50லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் அகாமடேஷன் தேவைப்படுது. ஃபுட் அண்ட் மெஸ் சார்ஜஸ் எடுத்துட்டோன்னா 40லேருந்து 80,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. லோக்கல் ட்ராவல் அண்ட் மிஸ்லேனியஸ் வீட்டுக்கு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படிலாம் வந்து போனோம்னா அகைன் இங்கே வந்து 30,000 to 60,000 வந்து தேவைப்படுது. தென் புக்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் 20,000 to 40,000 வரைக்கும் நம்மளுக்கு காஸ்ட் ஆகுது. அப்போ காஸ்ட் வெரி சிக்னிஃபிகன்ட்லி பேஸ்ட் ஆன் சிட்டி டயர், நம்ம எந்த சிட்டியில் இருக்க போகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய காஸ்ட் வேரி ஆகுது. காலேஜ் லொக்கேஷன், மெட்ரோபாலிட்டன் அண்ட் சிட்டிஸ் லைக் மும்பை, டெல்லி, சென்னை அண்ட் பெங்களூரு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இதுவே அப்ராடை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து நம்மளுக்கு அகாமடேஷன் வேணும், ஃபுட்டு வேணும் அப்படின்றப்ப அங்கேயும் காஸ்ட் இருக்க தான் செய்யுது. அப்ராடு வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் லிவிங் காஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா 2லேருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் பெர் இயர் அங்கேயும் ஆகுது. இங்கே கூட ஆகுது, அங்கேயும் ஆகுது, ரைட்டா?
அகாமடேஷன் வந்து 60லேருந்து 1,20,000 வரைக்கும் அகாமடேஷன் வருது. தென் ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம்னா 50,000லேருந்து 90,000 வரைக்கும் வருது. செல்ஃப் குக்கிங் சில இடத்துல வந்து அந்த ஊருக்கு போகிற பசங்க ஒரு 10 பேர் 5 பேர் சேர்த்த மாதிரி எல்லாம் சேவ் பண்ணி பண்ணுறாங்க. அது வேற விஷயம், அது தனி ரைட்டா. பட் நம்மளுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட அதுக்கு கூட ஒரு 1,00,000 வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மேண்டேட்ரி அங்கே போகிறப்ப. தென் புக்ஸு இங்கே எப்படி புக்ஸ் எங்கே போனாலும் புக்ஸ் வாங்கி படிக்க தான் செய்யணும். அது ஒரு 50,000. அப்போ கண்ட்ரீஸ் இன் ஈஸ்டர்ன் யூரோப் அண்ட் சென்ட்ரல் ஏஷியா ஆஃபர் அஃபோர்டபுள் லிவிங் காஸ்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ குக் மீல்ஸ் தெம் செல்ஃப் கேன் ரெடியூஸ் என்ன காஸ்ட். அது வந்து நம்ம அந்த காஸ்ட்டை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா அதுக்கும் காஸ்ட் வேணும், அது தனியாக இடம் எடுக்கணும், அதெல்லாம் இருக்குது ரைட்டா. அதனால அதுக்கும் காஸ்ட் எடுத்து நம்ம ஆவரேஜ் காஸ்ட் எடுத்தப்ப இங்கே 2லேருந்து 3 lakhs ஆகுதுன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5லேருந்து 3 lakhs. ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த அடிஷ்னல் காஸ்ட்டு ஃபுட்டு அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் போத் பிளேசஸ் வெளிநாடு இருந்தாலும் சரி இந்தியாவில் படிக்க குழந்தைங்களுக்கும் ஒரு ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை ரைட். குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்தியன் ப்ரைவேட் காலேஜஸில் ஐ பேஷண்ட் வால்யூம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் இப்போ பிஎஸ்ஜி எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல பேஷண்ட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அருமையாகவே இருக்குது. இங்கே சென்னையில் கூட இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண பனிமலரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட் வந்து என்ன இருக்குது பேஷண்ட் ஃப்ளோ இருக்க தான் செய்யுது. அதே போல் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றப்ப நம்மளுக்கு டூரிங் இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் இதெல்லாம் பார்க்குறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்தியன் கண்டிஷனில் இருக்குது. டிசீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிறதுனால பசங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டிசீசஸ் வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்தியன் டிசீஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்க்குறப்ப டைரக்ட் எக்ஸ்போசர் டு டிசீஸ் ப்ரிவென்ட் இன் இந்தியா. நம்மளுக்கு வந்து டிபி, தென் வந்து டெங்கு, மலேரியா, டயபெட்டிக்ஸு ஆக்சுவலாக இங்கே என்னெல்லாம் இருக்கோ அது பேஸ் பண்ணி அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறது அது ஒரு நல்ல அட்வான்டேஜாக வந்து இருக்குது. தென் வந்து கம்யூனிகேஷன் அட்வான்டேஜ். இப்போ இந்தியாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷனில் வந்து சப்போஸ் ஆல் இந்தியாவில் சீட் எடுக்கிறாங்க, ஒரு கவர்மெண்ட்லேயே எய்ம்ஸில் போய் எடுக்கிறாங்கன்னா அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபேஸிங் டிஃபிகல்ட்டி. பிகாஸ் அங்கே என்ன தான் லாங்குவேஜ் இங்கிலீஷில் சொல்லி கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து அந்த பேஷண்ட் கூட வேணும் அப்படின்றப்ப அந்த லோக்கல் ரீஜனல் லாங்குவேஜ் தெரியணும். அதனாலேயே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் போகிறதுக்கே தயங்குறாங்க. இது ஜிம்மர் கிடச்சா போயிடுறாங்க. ஏன்னா லாங்குவேஜ் பேரியர் வந்து இருக்குது. அந்த விதத்தில் இங்கேயே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ்நாட்டிலே சீட்டு கிடச்சிச்சுன்னா ஒன்றுமே விஷயம் கிடையாது. அதனால கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் நோ லாங்குவேஜ் பேரியர் வித் பேஷண்ட் மீன்ஸ் அந்தந்த லோக்கல்லையே கிடச்சிதுன்னா இப்போ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியோட ஃபீஸு கர்நாடகாவில் கம்மியாக இருக்குது, கர்நாடகாவில் போடுறாங்க. பட் அங்கே போகிறப்ப வந்து லாங்குவேஜ் வந்து சொல்லிக் கொடுக்குறது இங்கிலீஷ் இருந்தாலும் பட் அந்த பேஷண்ட்டு கூட நம்ம வந்து மிங்கிள் ஆகணும், அவங்க கூட பேசணும், அந்த ரெக்கார்டு எடுக்கணும், அவங்களுடைய பேஷண்ட்டோட ட்ராக் எல்லாம் நோட் பண்ணணும் அப்படின்றப்ப அந்த லோக்கல் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் வந்து இருக்கும் ரைட்டா. அதனால திஸ் டெவலப்ஸ் கிரிட்டிக்கல் சாஃப்ட் ஸ்கில் எசென்சியல் ஃபார் மெடிக்கல் ப்ராக்டிஸ். இது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பசங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தென் கிளினிக்கல் கான்ஃபிடென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தி காம்பினேஷன் ஆஃப் ஹை பேஷண்ட் வால்யூம், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கு அண்ட் ஃபெமிலியர் கல்ச்சர் கான்டெக்ஸ்ட் create graduate who are clinically confident and ready for independent practice. இது முக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு பேஷண்ட் கூட வந்து நல்லா வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெட்டராக இருக்கிறதுனால அவங்களால ஈஸியாக வந்து பண்ண முடியும். இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இந்தியாவில் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அவங்களுடைய ஸ்டேட்லேயே அந்த சீட்ஸ் கிடைக்கிறப்ப. இது வந்து மாறுறப்ப அப்ராட் போகிற பிரச்சனை தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் வித் ஸ்டேட் மாறுறப்ப இருக்கும். தென் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எம்பிபிஎஸ் அப்ராட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகைன் அட்வான்ஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா அலோபதி மெடிசன்லாம் அவங்க தான் பாயினர். எந்த ஒரு இது மெடிசன் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சரி, எந்த ஒரு சர்ஜரி இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு வந்து இருக்காங்க. ஃபாரின் யூனிவர்சிட்டி பர்டிகுலர் இன் ரஷ்யா அண்ட் யூரோப் offer state of the art laboratories, modern simulation centers and well equipped library with digital resources. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது ரஷ்யாவை ரைட்டா. அதனால தான் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக இந்தியாவில் வந்து நிறைய பேர் 30-35 வருடமாக ரஷ்யாவில் போய் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்கலாம் இருக்க தான் செய்கிறாங்க. தென் சிமுலேஷன் பேஸ்டு லேர்னிங் அப்படின்றப்ப பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் மெடிக்ஸ் விர்ச்சுவல் ரியாலிட்டி சிமுலேஷன் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பேஷண்ட் ப்ரோக்ராம்ஸ் அலோ ஸ்டூடெண்ட் டு ப்ராக்டிஸ் ப்ரொசீஜர் ரிப்பீட்டட்லி இன் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். அந்த விஷயங்கள்ல நம்ம வந்து நல்லாவே அங்கே இருக்கோம். இதுவே லிமிட்டட் பேஷண்ட் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கப்படுது அப்ராட பொறுத்து. மெனி யூனிவர்சிட்டிஸ் அப்ராட் ஹேவ் மாடரேட் to low out patient and inpatient volumes, meaning fewer opportunity for
டைரக்ட் பேஷண்ட் இன்டராக்ஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் லோவாக இருக்கிறதுக்கான வழிகள் இருக்குது. அது தென் அடுத்தது நம்ம பார்த்தோன்னா லாங்குவேஜ் பேரியர் சேலஞ்ச். இப்போ நம்ம எப்படி இந்தியாவில் நம்ம பார்த்தாலே ஒரு டெல்லியில் போய் படிக்கணும், கர்நாடகா போய் படிக்கணும், வெஸ்ட் பெங்காலில் போகணுன்னாலே அந்த லோக்கலில் இருக்கிறவங்களுக்கே வந்து நம்மளுக்கு கம்யூனிகேஷன் பேரியர் வந்து இருக்குது. ஏன்னா இங்கே படிக்கிறப்பயே அந்த கஷ்டம் இருக்குன்னா, அப்போ வெளிநாடுகளில் போய் படிக்கணும்னா, ரஷ்யனில் போய் படிக்கணும்னா ரஷ்யன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். தென் பிலிப்பைன்ஸில் போகணும்னா பிலிப்பினோ பேசணும். அப்படின்ட்டு இருக்கிறப்ப அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த கண்ட்ரியில் போகிறப்ப அந்த லாங்குவேஜை வந்து நம்ம கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பேரியர் வந்து இருக்க தான் செய்யும். வைல் லெக்சர் ஆர் இன் இங்கிலீஷில் என்ன தான் கற்றுக் கொடுத்தாலும் பேஷண்ட் ஆஃப் அண்ட் ஸ்பீக் லோக்கல் லாங்குவேஜ். பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் பேச மாட்டாங்க, ரைட்டா? அதனால வந்து ரஷ்யனு பிலிப்பினோ திஸ் கிரியேட்ஸ் கம்யூனிகேஷன் டிஃபிகல்டிஸ் டூரிங் கிளினிக்கல் போஸ்டிங், லிமிட்டிங் ஹிஸ்ட்ரி டேக்கிங். அதான் அந்த பேஷண்ட்டை பார்த்து அந்த பசங்களுக்கு படிக்கிறப்ப அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுக்கிறப்ப ரொம்ப சேலஞ்சிங் வந்து இருக்கதா செய்யும், ரைட்டா? அப்சர்வர் ரோல் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டியூ டு லாங்குவேஜ் பேரியர் வந்து அப்சர்வ் பண்ணுறதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இன் சம் கண்ட்ரிஸ். Indian students often observe rather than actively perform procedure, reducing hands-on clinical experience. இந்த இடத்துல ஒரு இதுவாக இருக்குது, ரைட்டா? இந்த இடத்துல இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸ்ட்ரக்சர்டு கரிக்குலம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா the teaching methodology is systematic and research oriented with regular assessment. However, the lack of procedural exposure can affect practical confidence during internship அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல சொல்லி கொடுக்குற விஷயங்கள் கண்டென்ட் எல்லாம் ஓகேவா இருந்தாலும் இந்த ப்ராக்டிக்கல் இன்டர்ன்ஷிப் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிஃபிகல்ட்டியை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ சில அட்வான்டேஜஸ் இருக்கதா செய்யுது, சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கதா செய்யுது. அது இந்தியாவில் இருந்தாலும் சரி, அப்ராட்ல இருந்தாலும் சரி. அப்படி நம்ம பார்த்தோம்னா கிளினிக்கல் எக்ஸ்போஷர்ஸை பொறுத்த வரைக்கும் சரி நம்மளுக்கு ஹெட் டு ஹெட் கம்பேரிசன்றதை நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம சில பேராமீட்டர்ஸை வந்து நம்ம டீம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு பேஷண்ட் வால்யூம் எப்படி இருக்குது, தென் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் எப்படி இருக்குது, கம்யூனிகேஷன் வித் பேரண்ட்ஸோட அப்படின்றப்ப என்ன மாதிரி இருக்குது, இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், டிசீஸ் எக்ஸ்போசர் எப்படி இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ட்ரைனிங், கிளினிக்கல் கான்ஃபிடன்ஸ், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கும் அப்ராட் ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம பார்த்தோன்னா பேஷண்ட் வால்யூம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரைவேட் காலேஜஸில் ஓரளவுக்கு நாமினலாக, அதை நான் ஏற்கனவே சொன்னல, நம்ம இந்தியனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க காலேஜ் டீம் என்ன பண்ணுறாங்க, ஊராக போயிட்டு பேஷண்ட் எல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எப்படியோ வந்து பேஷண்ட்டை சேர்த்துடுறாங்க. வெரி ஹை 200ல இருந்து பார்த்தீங்கன்னா 500 ஓபிடி வந்து டெய்லி வந்து இருக்கதா செய்து ஈவன் ப்ரைவேட் காலேஜஸில். இதுவே வந்து மாடரேட் டு லோ வெளியூரில் பார்க்குறப்ப அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 30 to 100 தான் ஓபிடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அப்படின்ற போது எக்ஸ்டென்சிவ் டூரிங் இன்டர்ன்ஷிப்பில் வந்து நல்லா அருமையாகவே நம்மளுடைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைவேட் காலேஜஸில் கிடைக்க தான் செய்யுது. லிமிட்டட் மோஸ்ட்லி அப்சர்வேஷனல், ரைட்டா? ரொம்ப வந்து எதிர்பார்க்க முடியறதில்லை. இதுவே வந்து நம்ம கம்யூனிகேஷன் வித் பேஷண்ட் அப்படின்றப்ப இங்கே இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஸ்டேட்டில் அந்த சீட்ஸ் கிடைச்சதுன்னா அந்த பேரியர்ஸ் ஏன்னா பிகாஸ் நேட்டிவ் லாங்குவேஜ்லேயும் அந்த பேசி அந்த ஹிஸ்ட்ரி எடுக்கிறதுலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. இதுவே சிக்னிஃபிகண்ட் லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்க தான் செய்யுது அப்ராடில் போகிறப்ப. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் பேஷண்ட் கேர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிபெண்ட்ஸ் ஆன் ஹாஸ்பிட்டல், ரைட்டா? ஹாஸ்பிட்டலில் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து மாறுது. தென் டிசீஸ் எக்ஸ்போஷர், இந்தியன் டிசீஸ் வந்து பேட்டர்ன் இங்கே இருக்கிற டிசீஸ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் எபிடமியாலஜி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சீதோஷனால சேஞ்ச் ஆகுது, கிளைமேட்டிக் கண்டிஷன் வேற இருக்கும். சார் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டிசீஸ் சில கண்ட்ரியில் சுத்தமாக இருக்கவே இருக்காது, ரைட்டா? தென் ப்ரொசீஜர் ட்ரைனிங், ஹை ஸ்டர்னிங், ஐவி லைன்ஸ் எக்ஸெட்ரா. இங்கே ஸ்டிமுலேஷன் பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. தென் இங்கே வந்து கிளினிக்கல் கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஹை பை கிராஜுவேஷன் ரிக்வயர்ஸ் அடிஷ்னல் எஃபோர்ட்ஸ் வந்து போடுவது. இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அடிஷ்னல் தேவைப்படுது. பட் பார்க்குறப்ப அப்ராடு வந்து ஐயோ அப்ராடில் போய் படித்தா இதெல்லாம் டிஃபிகல்ட்டி இருக்குன்னே இருக்கிற மாதிரி தெரியும். பட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல சில அட்வான்டேஜ் இருக்குது. தென் லைசன்சிங் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸு அண்ட் நெக்ஸ்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். இங்கே understanding the licensing pathway is crucial as it directly impact when and how you can practice medicine in India after graduation. அப்படின்றப்ப என்ன அப்படின்றத பார்த்தோம்னா எஃப்எம்ஜி ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் எழுதணும். வெளிநாடுகளில் போய் நம்ம படிச்சுட்டு வரப்ப என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இந்த கரண்ட்லி மேண்டேட்ரி ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் ஃபாரின். எந்த நாட்டுக்கு போய் நம்ம படிச்சுட்டு வந்தாலும் என்ன பண்ணணும், இங்கே வந்ததுமே எஃப்எம்ஜி எக்ஸாம் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி எழுதணும், என்எம்சி வந்து நாம்ஸ் படி.
ரைட்டா. ரெண்டாவது ஹிஸ்டாரிக்கல் பாஸ் ரேட்ஸ். இந்த எஃப்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுற ரேட்ஸ் வந்து கொஞ்சம் இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரொம்ப ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2% 3% அப்படி இருந்து அப்புறம் 10% ஆகி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இது வந்து பத்தாது, ரைட்டா. மேக்கிங் இட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேலஞ்சிங் லைசன்சிங் எக்ஸாம். திஸ் low success rate cause significant delay in career commencement for many foreign graduates. ஏன்னா பசங்களுக்கு வந்து 20லேருந்து 25% தான் வந்து போயிட்டு வந்ததுல பாஸ் பண்ணுறதுனால இங்கே ஏற்கனவே எம்பிபிஎஸ் அப்படின்றது லாங் டேர்ம் ஒரு மெடிக்கல் படிக்கிறது அப்படின்றப்ப திருப்பியும் இதில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போட்டாங்கன்னா அவங்க பிஜி பண்ணுறதுக்கே 10 வருஷம் ஆகிடுது. அப்போ இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து அப்ராடில் போயிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்க தான் செய்யுது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கிராஜுவேட் கரண்ட்லி எக்ஸப்ட் எதில் இருந்து நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் என்எம்சி ரெகக்னைஸ் இந்தியன் மெடிக்கல் காலேஜ் ஆர் கரண்ட்லி எக்ஸாம் ஃப்ரம் எஃப்எம்ஜி. நம்ம எக்ஸாம் எஃப்எம்ஜி எழுத தேவையில்லை அண்ட் கேன் டைரக்ட்லி ரிஜிஸ்டர் வித் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் டு பிகின் ப்ராக்டிஸ் ஆர் பர்சியூ போஸ்ட் கிராஜுவேட். இங்கே வந்து எம்பிபிஎஸ் முடிச்சாங்கன்னா டைரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று ப்ராக்டிஸ் போகலாம், இல்லைன்னா வந்து போஸ்ட் கிராஜுவேட் போகலாம். பட் நெக்ஸ்ட் ப்ரொபோசல் தான் அப்படின்றப்ப இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்றது எடுத்துட்டு வராங்க. பட் இன்னும் வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. வருது புலி வருது அப்படின்ற கேஸில் இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. பட் வந்ததுன்னா அது 2 ஸ்டூடெண்ட்டுமே அப்ராடு போய் படித்தாலும் சரி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் ரெண்டுமே எழுத வேண்டியிருக்கும். பட் இப்போதைக்கு இல்லை. எக்ஸாமினேஷன் ஃபார் ஆல் மெடிக்கல் கிராஜுவேட் போத் இந்தியன் அண்ட் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இம்ப்ளிமெண்டட் இட் வில் சர்வ் அஸ் எ லைசன்ஸ் எக்ஸாம் ஆஸ் வெல் அஸ் நீட் பிஜி ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஃபாரின் கிராஜுவேட் ஸ்கிரீனிங் டெஸ்ட். மூணுத்தையும் ஒரே கல்லில் அடிக்கிறாங்க. ஒன்று லைசன்ஸ் எக்ஸாம்ஸாகவும் இதை கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்தால் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்டுக்கு தனி எக்ஸாம்ஸ் கிடையாது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இதே எக்ஸாம்ஸை வச்சு நம்ம சீட்ஸை வந்து ஃபில் பண்ணுற ஐடியாவில் வச்சுருக்காங்க, ரைட்டா. இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லை. தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நெக்ஸ்ட் வில் கிரியேட் ஏ லெவல் பிளேயிங் ஃபீல்டு. பட் அன்டில் தென் இது வந்து நம்ம இப்போதைக்கு தெரியாது. அது அப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹூ ஹாஸ் the edge. The upcoming common exam அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா the next becomes a mandatory. It will test all graduate on a standard curriculum, ரைட்டா. நெக்ஸ்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்க ஸ்டாண்டர்ட். however the examination will naturally align with Indian syllabus தான். சப்போஸ் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கிராஜுவேட்ஸ் தான், இந்தியாவில் வந்து படிக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா இது அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சிலபஸை பேஸ் பண்ணி தான் இதை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுனால இந்த குழந்தைங்களுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கும். எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட், கிளினிக்கல் கைட்லைன்ஸ் அண்ட் டிசீஸ் பேட்டர்ன் இது எல்லாமே இந்தியன் என்எம்சி நார்ம்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்தியன் எம்பிபிஎஸ் கிராஜுவேட்டுக்கு வந்து அட்வான்டேஜ் அப்படின்றதுனா கரிக்குலம் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் டிசீஸ் பேட்டர்னு, பிஎஸ்எம் ஃபோக்கஸ், அதுக்கு அது வந்து லாங்குவேஜ் அட்வான்டேஜ். இந்த இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்குது. இதுவே எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கரிக்குலம் பேஸ். மாஸ்டர்ஸ் செப்பரேட்லி ஸ்டடி Indian guidelines, protocols and treatment approaches not covered in foreign universities. அதெல்லாம் வந்து கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க அங்கே போய் படித்தாலும் இங்கே எதெல்லாம் கவர் ஆகலையோ அதெல்லாம் வந்து திருப்பியும் வந்து அவங்க லேர்ன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. லிமிட்டட் இந்தியன் பிஎஸ்எம் எக்ஸ்போஜர், நீட் அடிஷ்னல் ப்ரிப்பரேஷன் ஃபார் நேஷனல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ். இங்கே என்னெல்லாம் வச்சுருக்காங்களோ எப்டமாலஜிக்கல் டேட்டா ஸ்பெசிஃபிக் டு இந்தியா இங்கே என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாத்தையும் அவங்க லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ரிக்வயர்மெண்ட் மஸ்ட் பிகின் பேரலல் இந்தியன் சிலபஸ் ஸ்டடி ஃப்ரம் இயர் 1 இட் செல்ஃப் டு ஸ்டே காம்படிட்டிவ். அப்படின்றப்ப வெளியில் போய் படிக்கிறதுல தப்பு கிடையாது. பட் இங்கே இருக்கக்கூடிய கரிக்குலத்துக்கு அவங்க அலைன் ஆகணும்னா இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவங்க சேர்த்த மாதிரி படிக்க வேண்டியதாக அடிஷ்னலாக இருக்க தான் செய்யுது. அடிஷ்னல் ரிசோர்ஸஸ் நீடட், கோச்சிங்கு, ரெஃபரன்ஸு, புக்ஸு இதெல்லாத்தையும் அவங்க வந்து பண்ணணும். சில அப்ராட் யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து இங்கத்துக்கு என்ன தேவை இருக்கோ அதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கரிக்குலத்தோடு சேர்த்து கொடுக்குறாங்க. இல்லை தனியாகவும் வந்து ட்ரைனிங் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜாக சில பேர் கூட்டிட்டு போகிறவங்க சொல்கிறாங்க. பட் அது நடக்குதா அப்படின்றத நம்ம ரியலாக செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் வெளிநாடுக்கு போயிட்டு வர ஸ்டூடெண்ட்டுக்கும் வெளிநாட்டில் வந்து வந்துட்டாங்க எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. பட் இங்கே இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் யூனிவர்சிட்டியில் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 crores. இதுவே எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு 55,000 60,000 தான் கிடைக்கும். ஒரு நல்ல மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் போனாங்க அப்படின்னா ஒரு நார்மலாக போனோன்னா 35,000 to 40,000 தான் கொடுப்பாங்க. அப்போ இந்த எஃப்எம்ஜி ஸ்டூடெண்ட்டும் இங்கேத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்தியன் பிரைவேட் எம்பிபிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆவரேஜ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூடிங் டியூஷன் டொனேஷன் அண்ட் லிவிங் காஸ்ட் அதெல்லாத்தையும் நம்ம அப்போ ஏற்கனவே வந்து சொன்னோம் இல்லையா. அது ஆவரேஜ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூடிங் ஆல் ஃபீஸ் ட்ராவல் அண்ட் லிவிங் காஸ்ட் அப்படின்றப்ப பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, ஸ்டார்டிங் சேலரி
2 பேருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு 45,000 65,000 வரைக்கும் தான் மேக்ஸ் அந்த ரேஞ்ச் இருக்கும். இதுவே இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 crores வரைக்கும் நம்மளுக்கு காஸ்ட் ஆகுது. சப்போஸ் டீம்டு யூனிவர்சிட்டி போனால் 1.5 கிட்ட வந்தது. இதுவே ப்ரைவேட் காலேஜஸ் போனால் 75 lakhs வரைக்கும் வருது. இங்கே நம்ம எம்பிபிஎஸ் போட்டோம்னா 25,000 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸ்டார்டிங் சேலரி 45,000 65, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 65,000 தான் வருது. ஆனுவல் ஏர்னிங்ஸ் அப்படின்றப்ப ஒரு 8 லட்சம் ரூபாய், இங்கேயும் 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். தென் ஆர்ஒஐ அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இங்கே டீம்டு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறவங்களுக்கு ஒரு 12 15 வருஷம் எடுத்துக்குது. எம்பிபிஎஸ் தான் பரிசு பண்ணாங்க, அதுக்கப்புறம் எதுவும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எம்பிபிஎஸ் போறாரு, அப்ராட் முடிக்கிறாரு, வந்ததுமே எஃப்எஃப்ஜி கிளியர் பண்ணாரு, இன்டர்ன்ஷிப் இங்கே எடுத்துட்டு அவங்க பண்றாருன்னா இங்கே ஒரு 4 6 வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து இந்த ஆர்ஓஐ வந்து மேட்ச் ஆகுது. அப்போ 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு முடிச்சு வராரு, இமிடியேட்டா எஃப்எஃப்ஜி கிளியர் பண்ணாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் முடிச்சு இங்கே பரிசீல் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப இது பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அதில் நிறைய வந்து பர்சன்டேஜ் பாசிங் கம்மியாக இருக்கிறதுனால அங்கே லாங் டேர்ம் போயிடுச்சுன்னு வச்சுங்க. ஒரு எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்கே ஒரு பேசிக் டிகிரி முடிக்கிறதுக்கே 10 வருஷம் ஆகுது. அப்போ அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. பட் டைரெக்டாக முடிச்சுட்டு வரவங்க கண்டிப்பாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் ரியாலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் கேரண்டீட் ரொட்டேட்டிங் இன்டர்ன்ஷிப் பற்றி நம்ம கவலையப்பட தேவையில்ல. பேஷண்ட் இன்ஸ்டிடியூஷன் வித் ஸ்ட்ரக்சர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், எஸ்டாப்ளிஷ் சூப்பர்விஷன் அண்ட் சீம்லெஸ் இன்டகிரேஷன் இன் டு த ஹாஸ்பிட்டல் சிஸ்டம். பட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல இன்டர்ன்ஷிப்பில் குழந்தைங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் கம்பேர் பண்ணுறப்ப ப்ரைவேட்டில் வந்து ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல. strong networks, alumni connection, professor recommendation and institutional reputation facilitate easier placement in corporate hospital, nursing homes and கவர்மெண்ட் பொசிஷனில் இங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அலைச்சல் கிடையாது. டைரக்ட் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இன்டர்ன்ஷிப், தென் எனேபிளிங் இமிடியட் ப்ராக்டிஸ் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷன் வித்தவுட் லைசன்சிங் டிலேஸ். இங்கே வந்து லைசன்ஸ் எக்ஸாம்ஸ் இல்லை அப்படின்றதுனால இமிடியேட்டாக அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. இதுவே ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் சேலஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் சீட் ஸ்ட்ரகிள். ஏன்னா ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து எஃப்எம்ஜி கிளியர் பண்ணணும் ஒன்று, ரெண்டாவது இன்டர்ன்ஷிப்பே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சரியாக கிடைக்கிறதில்ல பசங்க. அதுக்கான போராட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் மந்த்து கூட கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் வந்து இதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அவங்களுக்கு மதிப்பே இல்லை, எங்களை போயிட்டு வந்தால் யாருமே கேட்க மாட்டாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எங்களை வந்து கண்டுக்க மாட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து நாங்கள் சொல்கிறத காதில் கூட வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி. இன்டர்ன்ஷிப் சீட் ஸ்ட்ரகிள் ஆஃப்டர் கிளியரிங் எஃப்எம்ஜி மஸ்ட் compete for limited internship position. Many hospitals prefer Indian graduate or charge fees. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லைனா வெளியிலேருந்து வரவங்களுக்கு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் கொடுக்கறதுக்கு சார்ஜ் வாங்குறாங்க. ரைட்டா? ஃபார் இன்டர்ன்ஷிப் சீட்ஸ் இனிஷியல் ஸ்டிக்மா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சம் இன்ஸ்டியூஷன் அண்ட் சீனியர்ஸ் ஓல்டு பயாசிஸ் அகேன்ஸ்ட் ஃபாரின். இது நானே பார்த்தேன் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பசங்க படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல பார்க்குறப்ப சொல்கிறாங்க, சார் அந்த பசங்களை மதிக்கிறதே இல்லை சார், பண்ணுறதே இல்லை சார், அந்த மாதிரியெல்லாம் இருக்க தான் செய்யுது. கொஸ்டினிங் தேர் கிளினிக்கல் காம்பிடன்ஸ் டெஸ்பைட் கிளினிங் லைசன்சிங் எக்ஸாம். அதுக்கப்புறம் கேரியர் ஸ்டார்ட் டிலேஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ணாதனால ப்ரிப்பரேஷனுக்கு 6லேருந்து 18 மாதம், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கூட 36 மாதம் கூட எடுத்துக்குது எக்ஸாம்ஸ் அட்டெம்ப்ட்ஸ். அண்ட் செக்யூரிங் இன்டர்ன்ஷிப் கேரியர் கமென்ஸ்மெண்ட் இஸ் ஆஃபன் டிலேடு பை 1 to 3 years. இந்த டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு சில பேருக்கு இருக்க தான் செய்யுது. ஓவர் கமிங் த கேப் அப்படின்றப்ப ப்ரோஆக்டிவ் அப்ரோச் அப்படின்றப்ப ஹூ வெல் டியூரிங் இன்டர்ன்ஷிப் டெமான்ஸ்ட்ரேட் கிளினிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் மெயின்டைன் ப்ரொஃபஷனல் ஆட்டிடியூட்ஸ் அப்படின்றப்ப ஓவர் கம் இனிஷியல் பேசிஸ் வந்து குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண முடியும். நெட்ஒர்க் பில்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. தென் அட்டெண்டிங் வந்து சிஎம்இஸ், தென் கனெக்டிங் வித் ஃபெலோ எஃப்எம்ஜிஸ், கிரியேட் சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சஸ், அது எல்லாத்தையும் அவங்க வந்து பில்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது நெட்ஒர்க் பில்டிங்கில். தென் காம்படிட்டிவ் எட்ஜை பொறுத்த வரைக்கும் மெனி எஃப்எம்ஜி பெர்ஃபார்ம் எக்ஸப்ஷனலி வெல். நிறைய இடத்துல பார்க்கலாம், இந்த பிஜி சீட்ஸில் எடுக்கிறவங்கலாம் வந்து ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரொவைடிங் தட் லைசன்சிங் எக்ஸாம் கிளியரன்ஸ் வேலிடேட் தேர் மெடிக்கல் நாலேஜ். ரைட்டா? தென் குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்மளுடைய வந்து ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 பேருக்குமே பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் 2 பேருமே யார் நல்லா வந்து
பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வரும். ஏன்னா சும்மா போய் ஒரு காலேஜில் படிக்கிறதுனால எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சறது இல்லை. அவங்கவுங்க செல்ஃபாக ப்ரிப்பரேட் பண்ணி எப்படி வந்து அவங்களுடைய ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அந்தபடி பார்த்தோம்னா ஸ்ட்ராங் டொமஸ்டிக் ஸ்டெபிலிட்டி நம்மளுடைய இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து இருக்கனால அவங்க மோர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு பாத்வேஸ் வித்தின் இந்தியாலேயே ஹெல்த் கேர் சிஸ்டமில் அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள். தென் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்டு ப்ராசஸ் ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸு, தென் கார்பரேட் ஹாஸ்பிட்டல் அண்ட் பிரைவேட் ப்ராக்டிஸ் செட்டப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு இருக்குது. பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இந்தியன் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இங்கே அவங்க படித்ததுனால இங்கே பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும். தென் ஈஸியர் நேவிகேஷன் ஆஃப் மெடிக்கல் கவுன்சில் ரெகுலேஷன், இங்கே இருக்கிறதுனால என்எம்சி என்னெல்லாம் சொல்லுது, என்னெல்லாம் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபேமிலி அண்ட் ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க் சப்போர்ட், இங்கே இருக்கிறதுனால அம்மா அப்பா கூட இருக்காங்க, கூட இருக்கிறவங்க அந்த நெட்ஒர்க் அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்டாக இருக்குது. தென் பிஜி என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற குழந்தைங்கலாம் செகண்ட் இயர் வரப்பயே ஃபஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிஜிக்கெல்லாம் பண்ணுறவங்கலாம் இருக்க தான் செய்கிறாங்க. வைல் இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸிட் இருந்தாலும் மோஸ்ட் ஃபாரின் கிராஜுவேட் ப்ரையாரிட்டிஸ் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்பெஷலைசேஷன் இன் இந்தியா த்ரூ நீட் பிஜி. வெளிநாடுல இருந்து வரக்கூடிய மாணவர்களே இங்கேயே பிஜி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் ஆன் ஸ்க்ரீனிங் எம்டி எம்எஸ் சீட்ஸ் இன் டிசைடு ஸ்பெஷலிட்டிஸ். இங்கே இருக்கிறவங்க மேக்ஸிமம் இங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. வெளிநாட்டில் இருந்து வரவங்களும் இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் வெளிநாட்டில் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து இந்த யூஎஸ்எம்எல்ஏ பிளாப் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் கண்ட்ரிஸ் லைக் ரஷ்யா, பிலிப்பைன்ஸு, ஈஸ்டர்ன் யூரோப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்எம் அந்த கரிக்குலம்லாம் யூஎஸ்எம்எல்இ இந்த எக்ஸாம்ஸ் பிளாப் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேட்ச் ஆகுது. அதனால் எக்ஸ்போசர் டு இன்டர்நேஷனல் மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு இருக்காது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன் ஈஸஸ் லாங்குவேஜ். இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ரஷ்யாலலாம் வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் தான் சொல்லி கொடுத்துனாங்க. சைனாவில் வந்து சைனா லாங்குவேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கூட படிக்கணும். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து மாறிக்கிட்டு இங்கிலீஷ்லேயே சொல்லி கொடுக்கறதுனால அந்த கம்ஃபர்டபுள்னஸ் வந்துருச்சு. சைக்காலஜிக்கல் ப்ரிப்பேர்ட்னஸ் ஃபார் ஒர்க்கிங் அப்ராட், அவங்களுக்கு ஏற்கனவே போய் அவங்க வெளிநாட்டில் படிக்கிறதுனால வெளிநாட்டிலேயே போய் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு மைண்ட் செட் வந்து ரெடி ஆகிடும். இந்த ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் அடாப்டிங் டு ஃபாரின் கல்ச்சர், ஏற்கனவே போய் வெளியில் படித்ததுனால ஃபாரின் கல்ச்சருக்கு வந்து அடாப்ட் ஆகிறதுனால அந்த குழந்தைங்க அதர் பிஜி ப்ரோக்ராம்ஸ் வெளிநாட்டில் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமாக இல்லாமல் இருக்குது. மெனி எஃப்எஃப்ஜி பர்சியூ போஸ்ட் கிராஜுவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் யூஎஸ், யூகே, தென் கனடா, ஆஸ்திரேலியா, லிவரேஜிங் த இன்டர்நேஷனல் எஜுகேஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அவங்களுக்கு. ரைட், அதனால் ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஆல்ரெடி கல்ச்சர் வந்து ஃபாரின் கல்ச்சர் சிலபஸும் அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுனால இந்த மாதிரி எக்ஸாம்ஸை வந்து அவங்களால ஈஸியாக பண்ண முடியுது. யுவர் கேரியர் கோல் ஷுட் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் எம்பிபிஎஸ் சாய்ஸ். இஃப் இன்டர்நேஷனல் ப்ராக்டிஸ் இஸ் எ ப்ரையாரிட்டி, ஃபாரின் எஜுகேஷன் ப்ரொவைட்ஸ் அட்வான்டேஜஸ். இஃப் இந்தியன் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் ஆர் தி ஃபோக்கஸ், உங்களுடைய ஃபோக்கஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்தியன் காலேஜ் ஆஃபர் சுமுத்தர் பாத்வேஸ். ரைட்டா, உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே ஆப்ஷன் நம்ம பார்த்தோன்னா ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே போய் பண்ண முடியும். இங்கே வேணாலும் பண்ண முடியும், அப்ராடில் படிச்சு இங்கே வந்து பிஜி பண்ண முடியும், ஸ்பெஷலைசேஷன் பண்ண முடியும். இங்கே படிச்சுட்டும் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் போக முடியும். பட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப அந்த கல்ச்சர்லாம் அடாப்ட் ஆகிறப்ப அந்த ஃபாரின் கிராஜுவேட் அப்ராடில் போய் படிக்கிறவங்களுக்கு ஒரு அடுத்த ஸ்டெப் எடுக்கிறப்ப ஒரு ஈஸியாக இருக்குது. இப்போ ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இந்த விஷயங்களை நம்மளுக்கு நிறைய சொல்கிறது இல்லை. ஸ்டடிங் இன் இந்தியா ப்ரூட்டல் இன்டர்ன்ஷிப் ஒர்க்லோடு, கிட்டத்தட்ட படித்து முடிச்சமே இன்டர்ன்ஷிப் போகிறோன்னா 36 ஹவர்ஸ்ன்னு போடுறது, 48 ஹவர்ஸ் எல்லாம் விடாமல் ஒர்க்லோடு வந்து இருக்குது. நிறைய பசங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் அட்டம்ப்ட்ஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டே ஒன்று சப்மிட் பண்ணியிருக்காங்க. பசங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்பில் வந்து நின்றுக்கிட்டே இருக்கணும், தூங்கவே கிடையாது, ரிலீவிங்கே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 36 ஹவர் ஷிப்ஸு, எமர்ஜென்சி டியூட்டிஸு அண்ட் பிசிக்கல் வந்து எக்ஸாஷன் அண்ட் ஆர் காமன். மெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் பேர்ன் அவுட் டூரிங் திஸ் இயர். ரைட்டா, அதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, நிறைய இடத்துல சொல்கிறதில்ல. ஏன்னா பசங்க வெளியில் சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும், மார்க் போட மாட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ இதெல்லாம் ஏன் சொல்லக்கூடாதான்னு கேட்டானா, இல்லையோ இதெல்லாம் சொன்னால் அப்புறமா எங்களுக்கு மார்க்கில் கை வச்சுருவாங்க, இன்டர்னில் வச்சுருவாங்க, இது மாதிரிலாம் ஏதோ சொல்கிறாங்க பசங்க பாவம். ரைட்டா, தென் டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர், ஹைராரிக்கல் சிஸ்டம், ரேகிங்கு. இது இப்போ கூட பார்த்தோம்ல லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா 4 சீனியர்ஸ் வந்து பசங்க ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட்டை வந்து ரேக் பண்ணியிருக்காங்க. எல்லாமே டிவியில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் லேட்டஸ்ட்டாக. ரைட்டா, இன்ஸ்டியூஷன் அண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ட்ரீட்மெண்ட் பை சீனியர்ஸ் அஃபெக்ட் மென்டல் ஹெல்த். குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹை காம்படிஷன் ஸ்ட்ரெஸ்.
ஒன்று சரி ஒர்க்கு லோடு இருக்குது, இன்டர்ன்ஷிப்பில் இந்த மாதிரி இருக்குது, சரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னாலும் காம்படிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ரெக்கார்டிங். இப்போ யூஜி பண்ணி முடிச்சுட்டு வெளில வரணும்னா திருப்பி அவங்க பிஜி எக்ஸாம் எழுதணும். அந்த பிஜி எக்ஸாம்ஸ்க்கு இப்பயே ப்ரிப்பேர் பண்ணணும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்பில் கிட்டத்தட்ட ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்குது. அந்த இதில் இருக்கிறப்ப இந்த பிஜிக்கு இன்னொரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணணும், முடிச்சதுமே அதை கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பயங்கரமாக என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷனு, கம்பேரிங் ரேங்க் வித் பீர்ஸ் அண்ட் மேனேஜிங் அகாடமிக் எக்ஸ்பெக்டேஷன். அகாடமிக்லையும் ப்ரிப்பேர் பண்ணணும், தென் இந்த பிஜி நீட்டுக்கும் ரெடி ஆகணும். அப்படின்றப்ப இந்த யூஜிலேயே படாத பாடுபட்டு அந்த நீட்டை கிளியர் பண்ணிட்டு அங்கே போனால் திருப்பியும் வந்து பிஜிலையும் ஒரு இதுவும் இருக்கே அப்படின்னு. ஏன்னா +1 +2 படிக்கிறப்ப நீட்டுக்கு படித்து திருப்பியும் அது ஒரு வருஷம் ட்ராப் பண்ணி அப்படியெல்லாம் படித்து முடிச்சுட்டு தான் எம்பிபிஎஸ் சீட்டுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வாங்குறோம். திருப்பியும் வெளியில் போகிறப்ப இந்த ப்ரெஷர் வந்து இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தாங்க முடியல பாவம். லிமிட்டட் பர்சனல் டைம், பர்சனலுக்காக பசங்களுக்கு டைமே ஒதுக்க முடியறது இல்லை. தி டிமாண்டிங் ஷெட்யூல் லீவ்ஸ் லிட்டில் ரூம் ஆஃப் ஃபார் ஹாபிஸ், ரிலேஷன்ஷிப் ஆர் செல்ஃப் கேர். இதெல்லாம் வந்து கிடைக்கிறதே இல்லை இந்த கோர்ஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு, ரைட்டா? பட் அப்ராடில் வந்து பார்த்தீங்கன்னா சிவியர் ஹோம் சிக்கு. இங்கே இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா வெளிநாடுகளில் போகிறவங்களுக்கு இங்கேயே நம்ம பார்க்குறோம், ஹாஸ்டல் எடுத்து படிக்கிற பசங்களுக்கே ஒரு உடம்பே செட் ஆகுறது இல்லை. படிக்க உடம்பு சரியில்லை, ஜரம் வந்து ஃபீவர்ன்றாங்க, சைனஸ்ன்றாங்க, வயிறு வயிறு வலிக்குதுன்றாங்க. இந்த மாதிரி இங்கேயே இருக்குதுன்னா அப்போ அப்ராடில் போனால் என்ன ஆகும்? ஏன்னா இங்கேனா கூட அட்லீஸ்ட் அம்மா அப்பா வந்து டக்குன்னு பார்த்தாங்கன்னா ஒரு 10 ஹவரில் வந்து பார்க்க முடியும். பட் அங்கெல்லாம் போய் எப்படி பார்க்க முடியும்? அந்த ஹோம் சிக்லாம் இருந்த பசங்களாம் நிறைய பேர் போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறாங்க, ரைட்டா? அது ஒரு பெரிய சேலஞ்சஸ் வந்து இருக்கு. தென் ஃபுட்டு ஒத்துக்கிறது இல்லை, கிளைமேட்டிக் சுச்சுவேஷன் ஒத்துக்கிறது இல்லை. ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா 0 கீழே போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு வந்து நார்மல் நம்மளுடைய டிராபிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்கு, அங்கே எப்படி இருக்கு, அங்கே மாதிரி அங்கெல்லாம் போயிட்டுலாம் வாயெல்லாம் வெடிச்சு உதட்டலாம் தான் ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபுட்டு நம்ம இங்கே சாப்பிட்டது ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கிறது இல்லை. இப்போ நம்ம பசங்களாம் குரூப்பாக சேர்ந்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பண்ணுறாங்க, அது வேற விஷயம். பட் ரெகுலராக பார்க்குறப்ப இந்த ஃபுட்டு சேலஞ்சஸ், இந்த கிளைமேட்டிக் சேலஞ்சஸ்லாம் அங்கே இருக்க தான் செய்யுது. லாங்குவேஜ் அகைன் பேரியர்ஸ். என்னதான் வந்து படிக்கிறது வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் படித்தாலும் பட் லோக்கலில் பேஷண்ட் கிட்ட போய் பேசுகிறப்ப அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுக்கிறப்ப பசங்க வந்து தலை மண்டை காஞ்சி போகுது அப்படின்றாங்க, ரைட்டா? செல்ஃப் டிசிப்ளின் ரிக்குவயர்மெண்ட். இங்கே இருக்கிறப்ப அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, வருவாங்க பார்ப்பாங்க அப்படின்றப்ப அங்கே யாருமே கண்ட்ரோல் இருக்கா? அந்த அளவுக்கு செல்ஃப் டிசிப்ளினோட பசங்க இருக்குமா அப்படின்றது தெரியாது. இங்கேயே ஃபோனை கொடுத்தா என்ன பண்ணுவாங்களேன்னு தெரியல. அங்கே போய் யாருமே கண்ட்ரோல் இல்லை, என்ன பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரைட்டா? இந்த கொஸ்டின் மார்க் இருக்க தான் செய்யுது. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, கெட்டு போகிறவங்க எங்கே இருந்தாலும் அங்கே கெட்டு தானே போவாங்க. என்ன கண்ட்ரோல் இருந்தால் தான் வந்து அவங்க வந்து கெடாமல் இருப்பாங்கன்னா அப்போ அந்த கண்ட்ரோல் இருந்து என்ன பிரயோஜனம், இல்லாததான் என்ன ப்ராப்ளம்? அப்போ செல்ஃப் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 2 ஏரியாலையுமே பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது. இது எடுத்துக்கலாமான்னா இது தலைவலி, இங்கே எடுத்துக்கலாமா இது வயிற்று வலி அப்படின்ற மாதிரி 2 இடத்துலையுமே அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸு ஃபேஷனுக்கு தான் இருக்குதுன்னா பசங்க படிக்கிறவங்களுக்கே இருக்குது. அப்போ கம்ப்ளீட்டாக ஒரு கம்பேரிசன் ஃபைனலாக நம்ம வந்து டிசிஷன் வரணும் அப்படின்னா இதெல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துடலாம் இன்னொரு வாட்டி. டோட்டல் காஸ்ட் அப்படின்றப்ப 75 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் படிக்கிறதுக்கு இருக்குது. இதுவே வந்து அப்ராடில் படிக்கணும்னா 25லேருந்து 50 lakhs வரைக்கும் ஆகுது. தென் நம்மளுடைய கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அப்படின்ற பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. தென் இன்னும் போக போக இன்னும் சீட்ஸ் ஆட் ஆக அது என்ன போகும் அப்படின்றது தெரியல, ரைட்டா? ஏன்னா சீட்ஸ் இப்போதைக்கு வந்து காலேஜஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுவே 1.5 லட்சம் சீட்ஸ்ன்றது 3 லட்சம் சீட் ஆகி 5 லட்சம் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான். எல்லாம் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி ஆகிடும். அப்புறமா எப்படின்றது புரியாது. எங்கே பிடிச்சிட்டு வா, அங்கே பிடிச்சிட்டு வா, எங்கெல்லாம் தூக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி பேஷண்ட்டை தூக்கிட்டு போகணும். பட் மாடரேட்டு அப்ராடை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டு அது பேஸ்டு வந்து நல்லா தான் இருக்குது. கோர்ஸ் டூரேஷனை பொறுத்த வரைக்கும் 2மே வந்து 5.5 வருஷம் தான், ரைட்டா? இங்கே படித்தாலும் 5 வருஷம், இங்கே சில இடத்துல வந்து 6 இயர்ஸ் வந்து கோர்ஸ் வந்து இருக்குது. இன்டர்ன்ஷிப்பு வந்து செப்பரேட். அது இல்லாமல் இங்கே வந்து இன்டர்ன்ஷிப்போடு சேர்த்து 5.5 வருஷம். பட் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கோர்ஸ் முடிக்கிறதுக்கே 5லேருந்து 6 இயர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் எங்கே படிக்கிறோமோ அங்கே வந்து பண்ணணும் அப்படின்னு என்என்சி சொல்லியிருக்காங்க. லைசன்சிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடையாது. நெக்ஸ்ட் வரட்டும், அப்புறமா நெக்ஸ்ட்டை பற்றி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து வெளிநாட்டில் போயிட்டு இங்கே வந்து பண்ணணும்னா எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ் வந்து அவங்க எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. லாங்குவேஜ் பேரியர் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஸ்டேட்டில் கிடைச்சதுன்னா பிரச்சனை கிடையாது. பட் வேற எங்கன்னா போகிறப்ப அகைன் இந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. இங்கிலீஷில் சொல்லி கொடுத்தா கூட அகைன் வந்து அந்தந்த லோக்கல் லாங்குவேஜ் வந்து குழந்தைங்க படிச்சுட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி பார்க்கணும், அதெல்லாம் பேஷண்ட் கூட பேசணும் அப்படின்றப்ப அந்த லாங்குவேஜ் பேரியர் இங்கேயும் இருக்க தான் செய்யுது, வெளிநாடுகளுக்கு போனாலும் இருக்க தான் செய்யுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஜாஸ்தி டைம் எடுத்துக்குது இங்கே ப்ரைவேட் காலேஜஸில். இதுவே நீங்கள் அப்ராடில் போயிட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்லேயே இங்கே வந்து எஃப்எம்ஜி எல்லாம் கிளியர் பண்ணி அவங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு வராங்க அப்படின்ற ஓரளவுக்கு கம்பேர் பண்ணுறப்ப
இங்கே வந்து ஒரு 4லேருந்து 5 வருஷம் ஆகுது, இங்கே வந்து ஒரு 10 வருஷம் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்தியாவில். ரைட்டா? இந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கர டிஃப்ரென்ஸை வந்து காட்டுது. இன்டர்ன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கேரண்டீட் அட் பேரண்ட் காலேஜ். இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் கிடைக்குதா அப்படின்றது நிறைய இடத்துல காலேஜஸ் இருக்கு, காலேஜஸுக்கு ஹாஸ்பிட்டல்ஸே இல்லாமல் வேற இடத்துலயும் போய் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. செக்யூர் செப்பரேட் போஸ்ட் எஃப்எம்ஜிக்கு. ரைட்டா? தென் இன்டர்ன்ஷிப் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரிஸ்க் வந்து இல்லை இந்தியாவில் படிக்கிறப்ப. எஸ்டாப்ளிஷ் சிஸ்டம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லைசன்சிங் அன்சர்டனிட்டி. இது வந்து இப்போதைக்கு வந்து என்எம்சி என்ன சொல்லிட்டாங்க, வெளிநாட்டில் படிச்சுட்டு வரப்ப லைசன்ஸ் வந்து கிளாரிட்டி கொடுத்து அதை கிளியர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா நிறைய இடத்துல லைசன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து அந்தந்த லோக்கல் லாங்குவேஜில் அதையும் கிளியர் பண்ண முடியாமல் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இதுவே பிலிப்பைன்ஸ் எடுத்தோன்னா லைசன்ஸே கொடுக்க மாட்டாங்க. இங்கே படிச்சுட்டு இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம், வெளிநாடு ஸ்டூடெண்ட்க்கு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கிடையாது அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து இருக்கு. அப்போ நம்ம அதையும் கொஞ்சம் நம்ம செக் பண்ணிக்கணும். தென் பிஜி ப்ரிப்பரேஷனை பொறுத்தவரை அலைன்டு வித் இங்கே கரிக்குலம். ஏன்னா இங்கே பிஜி எக்ஸாமுக்கு இங்கே இருக்கக்கூடிய கரிக்குலம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு இல்லை. மஸ்ட் செக்யூர் செப்பரேட் ஹையர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம என்ன பிஜிக்கு வந்து பார்த்தோம்னா ரிக்வயர் எக்ஸ்ட்ரா இந்தியன் சிலபஸ் வந்து கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா டிராபிக்கல் கண்டிஷன் வேற வேற மாதிரி இருக்கு, கிளைமேட்டிக் கண்டிஷன் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய டிசீசஸ் இங்கே சில இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு இருக்காது. ஏன்னா குளிர் பிரதேசத்தில் கொசு எல்லாம் சில இடத்துல பார்க்கவே முடியாது. இங்கே நம்மளுக்கு கொசு வந்து புடுங்குது, அங்கே வந்து கொசுவே இருக்காது. அப்போ இங்கே வரக்கூடிய நோயும் அங்கே வரக்கூடிய நோயும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப இங்கே இருக்கக்கூடிய டிசீஸை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அந்த குழந்தைங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்குது வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு. பட் அதுக்கு அடிஷனல் ப்ரிப்பரேஷன் குழந்தைங்க பண்ண வேண்டியதாக இருக்குது. தென் கேரியர் ஃபிளெக்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் இன் இந்தியா, மாடரேட் அப்ராடு, குட் ஃபார் இன்டர்நேஷனல் ப்ராக்டிஸ். ஏற்கனவே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். வெளிநாட்டில் போய் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஃபிளாப் எக்ஸாம் எடுத்துக்கு யூஎஸ்எம்எல் எழுதுறதுக்குலாம் அவங்களுக்கு ரொம்ப கரிக்குலம் வந்து ஆப்டாக இருக்கனால அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் வேரியபிள் அக்ராஸ் காலேஜஸ் இங்கே. தென் ஜென்ரலி மாடர்ன் அண்ட் அட்வான்ஸ்டு. வெளிநாட்டில் போய் படிக்கிறப்ப நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி சில இடத்துல சில கண்ட்ரிஸ் வேணா இருக்கலாமே தவிர ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லாவே இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ரைட்? தென் அலுமினி நெட்வொர்க் ஸ்ட்ராங் டொமஸ்டிக் இங்கே இருக்கிறதுனால கனெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். பட் வெளியில் லிமிட்டட் இனிஷியலி இந்தியா. ரைட்டா? தென் நம்ம வந்து who should choose what அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. நம்ம யார் வேணாலும் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படின்னா அவங்கவுங்களுக்கு பொறுத்த மாதிரி என்ன தேவைப்படுதோ எப்படி இருக்கிறத பார்க்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து நீங்கள் தயவு செய்து அப்ராடை பற்றி திங்க் பண்ணுறவங்க பார்க்கணும். ஏன்னா நாங்கள் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் நாட் ரெடி டு ட்ராப். 1 இயர்லாம் ட்ராப் பண்ணலப்பா, +2 முடிச்சுமா பிரைவேட் காலேஜ் போகணுமா, +2 முடிச்சுமா அப்ராட்ல போய் படிச்சுமா அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டிங் கவர்மெண்ட் சீட் இன் தமிழ்நாடு ரொம்ப டஃப்பாக இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 3400 3500 சீட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட்ல இருக்கு. கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் சீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஜாஸ்தி தேவைப்படுது. அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ இல்லை டீப் யூனிவர்சிட்டியோ தான் போகணும் அப்படின்ற காலகட்டத்தில் இருக்கிறதுனால 1 இயர் திருப்பி படிச்சு கூட அகைன் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான், 1 இயர் திருப்பி படிச்சு டீப் யூனிவர்சிட்டி தான், 1 இயர் படிச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட் தான் போகணும். அதனால என்ன பண்ணியிருக்கணும், ஆர்ஜிஆர்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட் +2 படித்த மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஒரு டீப் யூனிவர்சிட்டி எடுக்கிற மாதிரி, ஒரு பிரைவேட் கோட்டால போற மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணும், பாஸ் பண்ற மாதிரி அப்ராட்ல போய் படிச்சுக்கலாம். எதுக்கு தேவையில்லாம 1 இயர் 2 வருஷம் படிச்சு திருப்பி படிச்சு கூட சீட் கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. 3 வருஷம்லாம் அட்டம்ப்ட் ஆகி கூட பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட டீப் யூனிவர்சிட்டி கூட எலிஜிபிள் ஆகாம இருக்காங்க. அதனால ஆர்ஜிஆர்ல என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபோக்கஸ்டு ட்ரைனிங் 35 நாளுக்கு இப்போ கரண்ட் +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயாலஜி ஃபோக்கஸ் பண்ணி உங்களை குவாலிஃபை பண்ண வச்சிடறாங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸை வந்து ரிட்டர்ன் பண்ற ஒரு ஆப்ஷனோட கொடுக்குறோம். 10,000 + டாக்ஸ் தான் 11,800 ரூபாய் தான் அந்த ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். கரண்ட் 12th படிக்கக்கூடிய மாணவர்கள் யாருக்கெல்லாம் அப்ராட் போய் படிக்கணும், யாரெல்லாம் டீப் யூனிவர்சிட்டி சீட் எடுத்தா போதும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீட்டை நீங்க கிளியர் பண்ணிடலாங்க. நீட் கிளியர் பண்ணி வைக்க கொடுக்கறது எங்களுடைய கையில இருக்கு. ரைட்டா? நாங்க பொறுப்பு உங்களுக்கு. நாங்க என்ன சொல்றோமோ அதை நீங்க கம்ப்ளீட்டா 35 நாள் தரவா நாங்க சொல்ற மாதிரி அச்சு பிசராம பண்ணீங்கன்னு வச்சுங்க, நீங்க வந்து சீட்டு வாங்கிடலாம். ரைட்டா? அந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 8695186953 இமிடியேட்டா கால் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. ரைட்டா? இதுக்கான மெட்டீரியல் ஆன்லைன் ப்ரோக்ராம் தான். நீங்க வீட்டில் இருந்து ஜம்முன்னு காலையில நைட் வரைக்கும் நம்ம சொல்லி கொடுக்கறத கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்க ஒரு ஷெடியூல் கொடுப்போம், எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணோம், எப்படி டெஸ்ட் எழுதணும், அது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். ஈஸியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிராக் பண்ணிடலாம். we are going to concentrate only for biology the students who are focusing for abroad, who are focusing for private college. இந்த ரெண்டு கம்பாரிசனும் எடுத்துங்க. ரைட்டா? உங்களுடைய மார்க் என்ன வரும்ன்றதை பாருங்க. உங்களுக்கு கவர்மெண்ட்ல போகணும் அப்படின்னா வேற ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். ஆர்ஜிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு இயர் ஃபுல்லா உட்காந்து படிச்சு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் எடுக்கணுமா, அதுக்கும் நாங்க வழி கொடுக்குறோம்.
நீங்க கவலையப்படாதீங்க. ஆர்ஜிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் நம்ம வச்சிருக்கோம். 2026 2027 இப்ப கரண்ட் +2 படிக்கிறேன் சார். நான் இது வரைக்கும் நீட்டே படிக்கல, இது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் நீட் படிக்கலாம் ஜாயின் பண்ணேன், இருந்தாலும் நீட் கிளாஸே நான் போல, பாதி படிச்சேன் பாதி படிக்கல. இப்படியெல்லாம் அறகுறையா இருந்தீங்கன்னா கூட கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் 2026 27ல நீங்க கவர்மெண்ட் கோட்டா எடுக்கிறதுக்கு 100% நம்ம கேரண்டி கொடுக்கும். ரைட்டா? 20 ஸ்டூடெண்ட் தான் அந்த பேட்ச்ல. உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்கும். டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 to 1 பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கேர் பண்ணுவாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன படிக்கல, என்ன தெரிஞ்சிருக்கு, என்ன தெரிஞ்சுக்கணும், இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு உங்களுக்கு மென்டர்ஸ் தனியா இருக்காங்க. ஏற்கனவே படிச்சு முடிச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டப்ல சென்னையில, அதுவும் சென்னையில வந்து உங்களுக்கு தெரியும்ல, தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன்ல வந்து உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா சென்னையில தான் வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஃபேக்கல்டிஸ் இருக்கு. ரைட்டா? இந்த இடத்துல நீங்க தங்கி படிச்சு ஒரு வருஷத்துல கிளியர் பண்ணல அப்படின்னா உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற கேரண்டியும் இந்த ப்ரோக்ராம்ல கொடுக்குறோம். சரியா? அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா யாரு எந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணணும் அப்படின்றப்ப, அப்ராட்ல தான் நான் போய் படிக்கணும் அப்படின்றப்ப என்னெல்லாம் பார்க்கலாம். ஹேவ் எ ரியலிஸ்டிக் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆஃப் அண்டர் 40 to 50 lakhs தான் எனக்கு பட்ஜெட். மார்க் ரொம்ப எடுக்க முடியாது, இருந்தாலும் ஒரு நிறையவும் செலவு பண்ண முடியாது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், 40 to 50 lakhs கம்ப்ளீட் மெடிக்கல் எஜுகேஷன் எங்க எடுத்துக்கலாம், அப்ராட்ல போய் எடுத்துக்கலாம். தென் ஆர் genuinely disciplined, self driven and capable of independent living and familiar environment. இதை வந்து நம்ம சொல்ல முடியாது, போனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து டிசிப்ளினா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற குழந்தைங்க கண்டிப்பா வேணும். டிசிப்ளினா இருந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க கண்ட்ரோல் பண்றாங்க. இன்னைக்கு சில இடத்துல எல்லாம் சில காலேஜஸ் எல்லாம் பாக்குறாங்க, மானிட்டர் பண்றாங்க, பசங்க எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தென் கேபிள் ஆஃப் இண்டிபெண்டன்ட் லிவிங், அதுல வந்து சில குழந்தைங்க போயிட்டு ரிட்டர்ன் ஆகுது, சில குழந்தைங்க நான் இருந்துருவேன்னு சொல்லி தைரியமா போயிட்டு ஒரே வாரத்துல என்னால முடியலன்னு வரவங்க எல்லாம் இருக்கா. ரைட்டா? அதனால பாத்துங்க, அக்செப்ட் த சேலஞ்ச் ஆஃப் கிளியரிங் எஃப்எம்ஜி. போறேன், நான் முடிக்கிறேன், எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ் நான் கிளியர் பண்ணிடுறேன், நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்தாலும் சரி எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, என்னால ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பிளான் பண்ணலாம். ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் பொட்டன்ஷியலி பிராக்டிசிங் இன்டர்நேஷனலி. இல்ல நான் இங்க இல்ல, நான் யூஎஸ் போறேன், நான் பிளாப் எக்ஸாம் எழுதி யூகே போறேன், அந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா கனடா போறேன், மிடில் ஈஸ்ட் போறேன் அப்படின்றவங்களும் தாராளமா வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கலாம். கேன் எமோஷனலி ஹேண்டில் பீயிங் அவே ஃப்ரம் ஃபேமிலி. அப்பா அம்மா பக்கத்துலயே இல்ல, ஐயோ அப்பா அம்மா பக்கத்துல இல்லைன்னா கூட பரவாயில்ல, சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பசங்களை விட்டு அப்பா அம்மா இருக்க முடியறது இல்லை, அழுகுறாங்க. பசங்களை எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு ட்ரைனிங்ல சாயின் பண்றாங்க, இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருப்பாங்கன்னு வச்சுங்க. அதுவே ஐயோ என் குழந்தைய விட்டு நான் இருக்கிறேன், என் குழந்தைய பார்க்க முடியலையே, என் குழந்தை என் கூட இருக்கணுமே, என் குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கணுமே, என் குழந்தைய பேசிக்கிட்டே இருக்கணுமே அப்படின்லாம் பாத்தீங்கன்னா எமோஷனலா வந்து பாத்தீங்கன்னா 2 சைடுமே அஃபெக்ட் ஆகிற மாதிரி எல்லாம் இருக்கீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆகாது ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கு. ரைட்டா? அண்டர்ஸ்டாண்ட் தட் காஸ்ட் சேவிங் கன்சர்ன் வித் அடிஷனல் எஃபோர்ட் நாட் ரெடியூஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரைட்டா? அதனால இந்த விஷயத்தையும் யாரெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அவங்கெல்லாம் வந்து அப்ராட் போறதுக்கான வாய்ப்புகளை நீங்க ஏற்படுத்திக்கலாம், மார்க் கம்மியா இருந்ததுன்னா. இதுவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் போகணும் அப்படின்றப்ப அப்படியே வந்து உல்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1 to 1.5 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்ன்றவங்க தாராளமா, மார்க்கும் கம்மியா இருக்கு, மார்க்கும் எனக்கு வராது ஆனா என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலேயே சீட்ஸ் வந்து இந்த வருஷம் நம்ம பார்த்துருக்கலாம். 170 மார்க் வரைக்கும் டீம்டு யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சது, 150 மார்க் வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் கிடைச்சது. அப்போ ஒரு 200 மார்க் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் யாருக்குன்னா இருந்தது அப்படின்னா தே கேன் ஈஸிலி கெட் சீட் இன் இந்தியா. ரைட்டா? இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நீங்க இருக்கணும். தென் பிரியாரிட்டி ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் ஆன் கிளினிக்கல் எக்ஸ்போசர் அண்ட் ப்ரொசீஜர் ட்ரைனிங் ஃப்ரம் டே 1. ரைட்டா? இங்கே தான் எனக்கு வந்து இனிஷியல்ல இருந்து எனக்கு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இங்கே பார்க்கலாம். Want to avoid uncertainty and stress licensing examination like FMG மாதிரி ஒரு லைசன்சிங் எக்ஸாமினேஷனோ இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும், போயிட்டு முடிச்சதுமே ஒரு எக்ஸாம் எழுதணும், அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தலைவலிலாம் வானாப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் பிராக்டிசிங் மெடிசன் வித் இந்தியன் ஹெல்த் கேர். இந்தியாவில் தான் நான் ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் நான் ஒர்க், என்னுடைய ஃபியூச்சரை நான் வந்து செட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய இந்தியன் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயே படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்திக்கலாம். ரைட்டா? அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்ஜிஆர்ல உங்களுடைய பயாலஜி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி 35 நாள்ல உங்களை வந்து நீட்டை கிராக் பண்ண வைக்கிறோம், நீட்ல குவாலிஃபை பண்ண வைக்கிறோம். இல்லை அப்படின்னா நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட்டை வந்து கிராக் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நீங்க குவாலிஃபை பண்ணலன்னா உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க கட்டக்கூடிய 10,000 பிளஸ் டாக்ஸ் கட்டுறீங்களா, அதுல வந்து 10,000 டாக்ஸ் ரிட்டர்ன் பண்ண முடியாது, உங்களுடைய 10,000 அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணி கொடுக்கும். இட்ஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம். ஆனால் நாங்கள் சொல்றதை நீங்க அப்படியே அச்சு சிரமம் 35 நாளும் நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சு நீங்க ஜெயிச்சிருவீங்க. ரைட்டா? Are focused exclusively on practicing medicine with the Indian healthcare system, value proximity of family.
அண்ட் கல்ச்சர் ஃபேமிலியாரிட்டி த்ரூ அவுட் யுவர் எஜுகேஷன். அந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றவங்க. அப்பா அம்மா விட்டுட்டுலாம் இருக்க முடியாதுப்பா என்னால, எனக்கு அதெல்லாம் முடியாது, எங்க கஷ்டம் இல்லை, குழந்தைய விட்டு நான் இருக்க முடியாதுன்றவங்களாம் வேற வழி இல்லை, இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம். ப்ரிஃபர் கேரண்டீட் இன்டர்ன்ஷிப் அண்ட் ஸ்மூத்தர் டிரான்சிஷன் டு இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றவங்களும் இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ரைட்டா? ஆனஸ்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் ரிக்வயர்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, டோன்ட் சூஸ் அப்ராட் சோன்லி ஃபார் லோவர் காஸ்ட் இஃப் யூ லேக் செல்ஃப் டிசிப்ளின். சரியா? நம்மளுக்கு வந்து செல்ஃப் டிசிப்ளின் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறப்பயே டிசிப்ளின் கிடைக்கல, அப்புறம் அங்கே போனால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் இல்லை அப்படின்னா பேரண்ட்டுக்கு தெரியும், பாருங்க உங்கள் குழந்தை எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்க அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி இருக்காதவங்களுக்கு தாராளமாக தயவு செய்து அங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, காஸ்ட் கம்மியாகுது அப்படின்றது. டோன்ட் சூஸ் இந்தியா சோன்லி ஃபார் ப்ரெஸ்டீஜியஸ் இஃப் ஃபினான்சஸ் ரிக்வயர்ட் டேக்கிங் மேசிவ் லோன்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களா, வீடு விற்றா பரவாயில்ல, லோன் வாங்கினா பரவாயில்ல, யார் கட்டுவா? ரைட்டா? 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னா பரவாயில்ல, 5 வருஷம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸை வந்து வருஷம் நீங்க பே பண்ணணும். அதெல்லாம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்றதை பார்த்துக்கணும். இல்லைங்க பரவாயில்லங்க, என் குழந்தை ஒரே கண்ணுங்க, ஒண்ணு கண்ணுங்க, பரவாயில்ல என் சொத்து போனா கூட போகுது அப்படின்னா என்ன யூஸ் இருக்கு? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் கிராஜுவேஷன் 50,000 60,000 நீங்க அந்த அமௌண்ட்டை எடுத்து பேங்க்ல போட்டா கூட இன்ட்ரெஸ்ட் வந்துருவாங்க. அதனால டோன்ட் டேக் அந்த மாதிரி ரிஸ்க். பி ரியலிஸ்டிக் அபவுட் யுவர் பர்சனாலிட்டி, ஃபேமிலி சிச்சுவேஷன் அண்ட் லாங் டர்ம் கோல்ஸ். இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும், நீங்க அப்ராட் போகணுமா பிரைவேட் போகணுமா அப்படின்றத பிளான் பண்ணிக்கணும். நீங்க அப்ராட் போகணும்னாலும் சரி, பிரைவேட் காலேஜஸ்ல போகணும்னாலும் +2 முடிச்சதுமே நீங்க வந்து சீட்டு வாங்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட கிராஷ் கோர்ஸ் பெஸ்ட்டுங்க. உங்களுக்கு பயாலஜி ஃபோக்கஸ் பண்றோம், 35 நாள் தட்டி தூக்குறோம், நம்ம கிராக் பண்றோம் நீட்டை, 100% கேரண்டி கொடுக்குறோம் உங்களுக்கு. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸை ரீஃபண்ட் பண்றோம். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க 869551 86953 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்ராட் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, யாரெல்லாம் பிரைவேட் காலேஜஸ்ல வந்து இந்த வருஷமே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நீட்டை கிராக் பண்ணி அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க என்ன பண்ணணும், மேக்ஸிமம் ஃபார்வர்ட் பண்றீங்க. பண்றதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. ஏன்னா எவ்வளவு இன்ஃபர்மேஷன் என்ன உட்காந்து நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக ஒரு லைக் வந்து நீங்க போட்டுட்டு ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இனிமேல் நீங்கள் +2 முடிச்சதுமே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போடணும் நீட்டுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத போகிறப்ப என்னெல்லாம் தேவை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுமே கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதெல்லாம் யார் சொல்லுவா? ஆர்ஜிஆர் இருக்கோங்க உங்களுக்கு சொல்றதுக்கு, உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணியதுக்கு நாங்கள் இருக்கோம். அப்ளிகேஷன் போடணுமா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் டீம் வச்சிருக்கோம். கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆர்ஜிஆர் டீம் இருக்கு. ரைட்டா? ட்ரைனிங் கொடுக்கணுமா அதுக்கு வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் சிஸ்டம் ஆர்ஜிஆர்ல வச்சிருக்கோம். ஆன்லைன்லயே இருக்கு, ஆஃப்லைன்லயே இருக்கு. நாங்க இருக்கோம், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ரைட்டா? என்கிட்ட கால் பண்ணி பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பர்ல எப்ப வேணாலும் நீங்க கால் பண்ணி பேசலாம். ஓகே, தேங்க்யூ. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிக்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய என் பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட ப்ரோமெட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.